மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நாம் யாவரும் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய வசனம் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிற இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோட வாசம் பண்ணுவதற்கு எங்களையே நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள, ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியே செய்வீரதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய பிறப்பை குறித்த ஒரு விவரத்தை நாம் பார்க்கிறோம். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயம் நடந்துருச்சு. ஆனால் மரியாள் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே கர்ப்பவதி ஆகிவிட்டாள். அதனால யோசேப்புக்கு ஒரு சந்தேகம். யோசேப்பு நீதிமான் தான், மரியாளை குறித்த நல்ல எண்ணம் கொண்டவர் தான் இந்த யோசேப்பு. அவருக்கு ஒரு சந்தேகம், எப்படி கர்ப்பவதி ஆயிட்டா? அதனால எப்படியாவது அவளை தள்ளி விடலாம் என்று சொல்லி ஒரு யோசனையில் இருக்காரு. இந்த யோசனை நியாயமான ஒரு யோசனை தான். ஆனால் ஆண்டவர் தாம் செய்ய இருக்கிறதை யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். யோசேப்புக்கு மட்டும் அந்த ரகசியத்தை சொல்லி தரலன்னா யோசேப்பும் மரியாதை தள்ளி விட்டுருப்பார். அந்த மாதிரி நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் பாருங்க, அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்துல யோசேப்புக்கு என்ன செஞ்சாரு? தரிசனமானார். யோசேப்பு சொல்ற, யோசேப்பே, உன் மனைவியை தள்ளி விடணும்னு நினைக்காத. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது, அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. யோசேப்பு நல்ல ஒரு யூதன், வசனத்தை நன்றாக அறிந்தவன். எல்லா யூதர்களும் மேசியா வர வேண்டும் என்று காத்திருந்தார்கள். அதனால இப்போ தேவதூதன் அவருடைய சந்தேகத்தை நீக்குவதற்கு எதை சொல்லி தர்றாருன்னா, தீர்க்கதரிசியாக ஏசாயா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க சொல்றாரு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று தேவதூதன் சொல்கிறான். திருப்பி தேவதூதன் சொல்லி கொடுக்கிறாரு யோசேப்ட, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நல்ல கவனிங்க, இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே யோசேப்புடைய சந்தேகம் நீங்கிருச்சு. ஏன் நீங்கிருச்சு அப்படின்னு கேட்டா, யோசேப்பு ஒரு யூதன். அந்த யோசேப்புக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அவருக்கு நன்றாக தெரியும். நீங்கள் இதே சம்பவத்தை, இந்த வார்த்தையை தேவதூதன் சுட்டி காட்டினார் அல்லவா? அந்த வார்த்தை யார் பேசுனதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொன்ன வார்த்தை. ஏசாயாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை சற்று வாசிப்போமா? ஆதலால்
ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக. பாருங்க, இங்க எசாயா தீர்க்கன் யாரிடம் இதை சொல்லுகிறார்னா, ஆகாஸ் என்ற ஒரு யூத ராஜா இருக்கிறார். அந்த யூத ராஜாவிடம் சொல்றாரு, இது தேவன் அடையாளமாக கொடுக்கிறார் என்று சொன்னார். இயேசுவின் பிறப்பை குறித்து 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அந்த இதுல 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்னு, ஒரு கன்னிகை, அவளிடம் தான் இயேசு பிறப்பார். கன்னிகை, அவருக்கு என்ன பெயர் வைக்கணும்? இம்மானுவேல் என்ற பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க, இயேசு பிறப்பார், அவருக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்படுகிறது, இம்மானுவேல் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை கேட்ட மாத்திரத்துல யோசேப்புடைய சந்தேகம் நீங்கிருச்சு. ஏன்னா இந்த இம்மானுவேல் என்ற இந்த பெயர் வேதத்துல 3 வசனங்கள்ல தான் காணப்படுது. ஒன்னு, இப்ப நம்ம படிச்சோம் மத்தேயு. இந்த மத்தேயுல நீங்க இந்த 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கிறீங்க, இம்மானுவேல் என்ற பெயரை பாக்குறீங்க. இது பழைய ஏற்பாட்டுல 2 வசனத்துல தான் வருது. ஒன்னு ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இன்னொன்னு வசனம் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கேயும் தீர்க்கதரிசியாக ஏசாயா ஆகாஸ் ராஜாவிடம் தான் சொல்கிறார். அங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துற பாருங்க, யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். அவன் யார்? அந்த அவன் அசீரியா ராஜா. அந்த நாட்கள்ல இருந்து யூத மக்கள் மேல ஆக்கிரமித்து கொண்டிருந்தான். அதான் ரெத்சீன் என்ற ராஜா இருக்கான். இந்த அசீரியா ராஜா அப்படியே படிப்படியே இந்த சாம்ராஜ்யம் மாறி மாறிதான் என்ன சாம்ராஜ்யமா மாறிச்சு? ரோம சாம்ராஜ்யமா மாறிச்சு. நல்ல கவனிங்க, அந்த இம்மானுவேல் என்ன பட போடுகிறார் என்பதையும் எசாயா தீர்க்கன் சொல்லாம இல்ல. இந்த இடத்துல இம்மானுவேலே அவன் சட்டையின் விரிவு பரவும் சொல்றார். பெரிய ஒரு உபத்திரவம் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ இந்த இம்மானுவேல் இரட்சகர் மாத்திரமல்ல, அந்த இரட்சகர் என்ன பட போகிறார்? பாடுபட போகிறார். யாருக்காக? நமக்காக பாடுபட போகிறார் என்பதையும் எசாயா தீர்க்கன் குறிப்பிடாமல் இல்லை. ஆகவேதான் யோசேப்புக்கு நல்லா தெரியும், மேசியா என்பவர் வருவார். அந்த மேசியா என்பவர் தம்முடைய ஜனங்களுக்காக பாடுகளை படுவார். அவர் கல்வாரி சிலுவையில மரிப்பார், தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்துவார். அப்பந்தான் தேவ ஜனத்துக்கு விடுதலை உண்டு. ஆகவேதான் இயேசு என்ற பெயர் பாலகனுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டு அவர்களை ரட்சிக்கிறவர், அதான் அர்த்தம். இப்ப நல்லா கவனிங்க, இந்த தீர்க்கதரிசனத்தை நன்றாக அறிந்தவர் தான் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்பு இப்பொழுது சந்தோஷம் அடைகிறார் பாருங்க. அதுக்கப்புறம் அவருடைய எல்லா சந்தேகங்களும் நீங்கிருச்சு. யோசேப்பு நித்திரை தெளிந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு என்ன செய்தாரு? அவளை கூட்டிக் கொண்டு அங்க அவர் அழைத்து செல்கிறார். எதுக்கு இதை நான் சொன்னேன்னா, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இயேசுவாக பிறந்தார். இயேசுவாக பிறந்த ஆண்டவர் நமக்கு இப்ப எப்படியாக இருக்கிறார்? இம்மானுவேலராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இயேசுவை கண்ட பிறகு நீங்க அவரை எப்படி காணணும்? இம்மானுவேலராக காண வேண்டும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில இம்மானுவேல் ஆக இருக்க வேண்டும். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் பேர் இம்மானுவேல் கிடையாது. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். பரிசுத்தமான தேவன் நமக்காக மனிதர் சாயலை தரித்துக் கொண்டார். பாவ மனிதனின் சாயலை தரித்துக் கொண்டார். அவர் பாவி அல்ல. அதனால்தான் அவர் பிறக்கும் பொழுதே பரிசுத்தம். கன்னிகையின் வயிற்றில் தான் பிறந்தார். ஆமென். உலகத்துல மற்ற மனிதர்கள் பிறப்பது போல அவர் பிறக்கவில்லை. அவர் கன்னிகையின் வயிற்றில் பிறந்தார். இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அவர் பரிசுத்தமான தேவன். ஆனா இந்த பாவ மனிதனின் சரீரத்தை அவர் தரித்து கொண்டார். தரித்தவர் நமக்காக பாடுகளை சகித்தார். இந்த உலகத்துல ஊழியத்தை செய்தார். ஊழியெல்லாம் செய்துட்ட பிறகு நமக்காக அவர் பாவ பரிகாரியாக
அவர் நமக்காக பரிகார பலியாக நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் இதை எவ்வளவு அழகா சொல்றாரு கவனிங்க. 1 யோவான் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அவரேனா இயேசுவே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அப்ப இயேசு ஏதோ யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு சமஸ்த உலக மக்களுக்காக பாவ பரிகார பலியாக இந்த உலகத்திலே அவர் மரித்தார். தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு சிந்தின ரத்தம் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை அளிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்து சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. 1 யோவான் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அதை தான் சொல்லுகிறது. அப்போ இயேசு நமக்காக பாவ மன்னிப்புக்குரிய மீட்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? நாம் உண்மையான உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல மனம் திரும்பி, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று உண்மையான இருதயத்தோடு அவருடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுத்தார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் அதே 1 யோவான் அதனுடைய 1ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிங்க, அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பது அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பாருங்க, எவ்வளவு உண்மையும் எவ்வளவு நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவர். ஆகவேதான் நாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதோட நின்று விடக்கூடாது. அதுதான் நம்ம இங்க இந்த புத்தகத்துல நம்ம மத்தேயு எழுதின இந்த வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம். இயேசுவை நீங்க இரட்சகராக மாத்திரம் பார்த்துட்டு நின்றாதீங்க. அடுத்த கட்டத்துல போங்க, அவரை இம்மானுவேலராக நீங்க அவரோட பழகணும். அந்த உறவு நமக்கு தேவை. அப்ப ஆண்டவர் பாருங்க, முதல்ல அவருடைய வாஞ்சை என்னன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அதனால இயேசு என்ன நாமத்தினாலே அவதரித்தார். பாவத்தின் பிடியில இருக்கிற மனித குலம் எப்படியாவது ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா மனிதனை ஆண்டவர் என்ன செய்தார்னா தம்முடைய சாயல்ல சிருஷ்டித்தாருங்க, தம்முடைய ரூபத்துல சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டிக்கும் போது ஒரு விசேஷித்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மமானான். பாருங்க, நல்ல கவனிங்க. மனுஷனை தேவன் மண்ணினால உருவாக்கினார். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் இந்த மனுஷன் என்னைக்குனாலும் தவறு செஞ்சிருவான் அப்படின்னு தெரியும். அதனால மண்ணினால உருவாக்கினார். சரி, மண்ணினால உருவாக்குனது அது ஒரு காரியமா இருந்தாலும் அடுத்த ஒரு விசேஷித்த காரியம் மனுஷன் காணப்பட்டது. ஏன்னா மற்ற மிருகங்களையும் அவர் மண்ணினால உருவாக்கி இருக்கிறார். ஆனா அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்ன பாக்கியம் தெரியுமா? அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை, தம்முடைய சுவாசத்தை அது மனுக்குள்ள ஊதினார். அவன் என்னவா மாறிட்டான்? ஜீவ ஆத்மாவா மாறிட்டான். ஆண்டவருடைய சந்ததியா மாறிட்டான். ஜீவ ஆத்மா. இதுதான் மனுஷனுக்குள்ள பாக்கியம். அதனால்தான் ஆண்டவர் அவனோடு உறவாடினார், அவனோட பழகினார், அவனோட வாசம் பண்ணினார். தேவ சாயல் அவனிலே காணப்பட்டது. அந்த தேவ சாயல்ல முதிர்ச்சி அடைய தேவன் அப்படியே ஏதேன் தோட்டத்துல ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு எடுத்து சென்றிருப்பாரு. ஆனா என்ன நடந்துச்சு? ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார். சொன்னாரு, இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா விருட்சத்தையும் கனியை நீ சாப்பிடலாம், ஆனா இந்த தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்காத, இது புசிக்கிற நாளில நீ சாகவே சாவா என்று சொல்லிட்டாரு. சர்ப்பம் வந்தான். பிசாசு சர்ப்பத்தின் வேஷத்துல வஞ்சிச்சுட்டான். யார? ஏவாள வஞ்சித்ததுனால ஏவாள் பிசாசு நயவஞ்சக பேச்சுக்கு இடம் கொடுத்து புசிக்க கூடாத அந்த கனியை புசித்து விட்டால், தேவனுடைய கற்பனையை மீறினால், தேவனுடைய கட்டளையை மீறினால், பாவம் செய்தால், தான் மட்டும் பாவம் செய்யவில்லை, தன்னுடைய புருஷனுக்கும் அந்த பழத்தை கொடுத்து சாப்பிட வச்சு அவனையும் மீற வச்சுட்டா
ஆதாமின் மீறுதல் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு அவர்களை விலக்கிற்று. அதனால்தான் ஆண்டவர் அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து நீக்கி அவர்களை துரத்தி மீண்டும் இந்த பூமியிலேயே வைத்து விட்டார். மனிதன் பாவத்திற்கு ஆளானான், சாபத்திற்கு ஆளானான், தேவனுடைய சன்னிதானத்தை இழந்து விட்டான். ஆனா தேவனாகிய கர்த்தர் அவனை இழக்க விரும்பவில்லை. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. இன்றைக்கு நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்ன கொண்டாட்டம்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்மேல் வைத்த அன்பின் பிரதிபலிப்பு தான் இந்த நாள். தேவன் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார் தெரியுமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காகவே ஒப்பு கொடுத்து இந்தோனமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 அவர்ணமாக தான் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே அவர் கொடுக்கப்பட்டார். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அந்த அன்பை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த அன்பிலே அந்த காரியத்தினால்தான் அவர் இயேசு என்ற நாமத்தினாலே அவதரித்தார். ஆனா அவருடைய இன்னொரு வாஞ்சை இருக்குங்க. என்ன வாஞ்சை? ஆண்டவருடைய வாஞ்சைனா, பாவத்திலே இருக்கிற மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு இயேசு நாமத்துல வந்துட்டார், உண்மைதான். அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார், உண்மைதான். இயேசு பாவ மனிதனுடைய தண்டனையையும் தம்முடைய சரீரத்தை ஏற்றுக்கொண்டார், அது உண்மைதான். அவனுக்கு தேவ நீதியை கொடுத்தார், அது உண்மைதான். இதெல்லாம் இயேசுவின் நாமத்துல நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். ஆனா அதோடு ஆண்டவர் நிற்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சத்தியத்தினால விடுதலை ஆக்கப்படணும், உண்மைதான். ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவிலையும் வளரணும். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்மோட இம்மானுவேலாக இருக்க வேண்டும். இது ஆண்டவருடைய அடுத்த வாஞ்சை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாவத்தின் பிடியிலிருந்து ரட்சித்து அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோட இருக்கணும்பா. I want to dwell with you. நான் உன்னோட நான் இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய ஆசை, ஆண்டவருடைய வாஞ்சை. ஆகவேதான் அவருக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பெயருக்கு பேர் என்ன? இம்மானுவேல். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு. நல்லா கவனிங்க. தேவனின் வாஞ்சியை கொஞ்சம் சுருக்கமா அப்படி காட்டி விடுறேன். தேவன் இந்த வாஞ்சிய ஏதோ கடைசியில சொல்றாரு, இப்பதான் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டு காலத்துல சொல்றான்லாம் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே இந்த வாஞ்சை. அப்படியே வாஞ்சியை நீங்க எப்படி பாப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, மனிதனை உருவாக்கி நான் எங்க வைத்தேன்னு சொன்னேன்? ஏதேன் தோட்டத்துல வைத்தேன் என்று சொன்னேன். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் இருக்கிறார்கள். அந்த ஏதேன் தோட்டத்துக்கு அந்த பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மன மகிழ்ச்சியின் தோட்டம், த கார்டன் ஆஃப் டிலைட். அதுதான் அந்த தோட்டத்துக்கு பேர். அந்த தோட்டத்தின் பேர் எப்படியோ அப்படிதான் அந்த தோட்டமும் இருக்கும். என் தேவனுடைய சமூகத்துல களி கூறுகிற ஒரு இடம் தான் அந்த தோட்டம். அந்த தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் இருந்தார்களே, அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே என் ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடும் என்ன செஞ்சாரா? சஞ்சரித்தார். அவர்களோடு தோட்டத்தில் உலாவினார், அவர்களோடு பேசினார், அவர்களோடு அவர் வாழ்ந்தார். எத்தனை அற்புதம்! அப்போ உருவாக்குகிற நாளிலிருந்தே என் ஆண்டவர் மனிதனோடு வாசம் பண்ணணும், மனிதனோடு இருக்கணும் அப்படின்னு வாஞ்சித்துதான் ஏதேன் தோட்டத்துல வச்சாரு. இந்த வாஞ்சைய பிசாசு தன்னுடைய நய வஞ்சகத்தினால கெடுத்துட்டான். கெடுத்ததுனால ஏதேன் தோட்டத்துல இருந்து மனுஷன் துரத்தி அடிக்கப்பட்டான். இப்ப பாருங்க, பாவ மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு பலியை ஏற்படுத்தி ஒரு டெம்பரரி சொல்யூஷன் கொடுத்துட்டே வந்தார், ஒரு தற்காலிக தீர்வை கொடுத்துட்டே வந்தார். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பாக்குறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனின் அடிமைத்தனத்துல, எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள். எகிப்தின் அடிமைத்தனம் எதை குறிக்கிறது? பாவத்தின் அடிமைத்தனத்தை குறிக்கிறது, உலகத்தின் அடிமைத்தனத்தை குறிக்கிறது. இதுல இருந்து என் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே விடுதலை கொடுத்தார். அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டு இப்போ வனாந்தர யாத்திரையில் நடத்தி சொல்றாரு. அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு பண்ணப்பட்ட ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்கிறது என்று சொல்லி அந்த தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறார். அழைத்து செல்லும் போது கூட அவருடைய வாஞ்சியை பாருங்க. அந்த வாஞ்சியை எப்படி சொன்னார்? தம்முடைய தாசனாகிய மோசையிடம் சொல்லும்போது சொன்னார். வாசியுங்கள், யாத்திரையாகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. எவர்கள் நடுவில்? யார்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு?
பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே யாரெல்லாம் மீட்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் மரண தூதனுடைய அந்த ஆக்கினையிலிருந்து தப்பிச்சார்களோ, அவர்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை நான் மரண தூதத்தை மட்டும் காப்பாத்தலங்க, நான் இவங்க மத்தியில வாசம் பண்ண விரும்புறேன். அதனால இவங்க மத்தியில ஒரு வாசஸ்தலத்தை ஸ்தாபி என்று சொல்லி, உருவாக்கு என்று சொல்லி மோசேக்கு கட்டளை கொடுத்தார். அவருடைய ஆசை இன்னும் அழகா எப்படி சொல்றாரு கவனிங்க. அது ஏன் வாசம் பண்ணுமா? அதுக்கு காரணம் என்ன? வாசிங்க, லேவியாராம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, ரட்சிக்கிறது மாத்திரம் ஆண்டவருடைய ஆசை இல்ல, வாஞ்சை இல்ல. அவருடைய வாஞ்சை என்னன்னா, நம்ம மத்தியில உலாவணும்னு வாஞ்சை, நம்ம மத்தியில வாசம் பண்ணணும்னு வாஞ்சை. அந்த வாசம் பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம நிமிர்ந்து நடப்போம். அல்லேலூயா. எப்படி நடப்போம்? ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவோம். எதுக்கு நான் சொல்லுகிறேன்? இது ஆண்டவருடைய அடுத்த ஆசை. ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார்னா, தம்முடைய பிரமாணங்களை கொடுத்தார், மோசையின் மூலமாக கட்டளைகளை கொடுத்தார். ஆனாலும் அதன் மூலமாகவும் தேவனுடைய அந்த வாஞ்சை பூர்ணமாக நிறைவேறவில்லை. ஆகவேதான் இப்பொழுது இயேசுவே இந்த உலகத்துல வந்துட்டார். ஹல்லேலூயா. இப்ப இயேசு இந்த உலகத்துல மனித ரூபம் எடுத்து வந்துட்டாரு. மனித ரூபம் எடுத்து வந்த இயேசு நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினாரு, தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்தாரு. இப்ப சுத்திகரித்த பொண்ணு இப்போ ஆலயம் ஒரு கட்டிடம் அல்ல, ஆலயம் எதுவா மாறிடுச்சு? நம்முடைய இருதயமே ஆலயமாய் மாறிடுச்சு. பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும்னு வாஞ்சிக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு கொரிந்து மக்கள்கிட்ட கேட்கிறார். ஏன்னா கொரிந்து மக்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட மக்கள், பாவ தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மக்கள். இவர்கள்ட்ட சொல்றாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில உங்களோட வாசம் பண்ணுகிறான்னு தெரியாதா? நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய அடுத்த ஆசை பாருங்க, அந்த வாஞ்சை எப்படி பண்ணாரு? இயேசு இந்த உலகத்துல வந்து நமக்காக மரித்து இப்ப நம்ம இருதயத்துல வாசம் பண்றாரு. இது அவருடைய வாசஸ்தலமாய் மாற்றி விட்டார். இன்றைக்கு தேவன் தம்முடைய கிருபையின் பிரமாணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையின் பிரமாணத்துக்கு நம்ம மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்குகிறது மட்டுமல்ல, தம்முடைய நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். இப்போ நம்ம அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால், நாம் ஜெய வீரர்கள், ஜெய வீராங்கனைகள், நாம் ஜெயம் கொண்டவர்கள். ஜெயம் கொண்டவர்களுக்கு அடுத்த ஒரு காரியம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்கதான் புதிய எருசலேம். இந்த புதிய எருசலேமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது கவனிங்க. தேவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறுச்சுன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்க வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்க. யோவான் இப்பொழுது ஒரு காட்சியை காண்கிறார். என்ன காட்சினா, அப்படியே புதிய எருசலேம் அப்படியே கீழே பரலோகத்திலிருந்து இறங்குது. இந்த புதிய எருசலேம் யார் அப்படின்னு கேட்டா, ஜெயம் பெற்ற மனிதர்கள் தான் இந்த புதிய எருசலேம். ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள். இவர்கள் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வர கண்டேன் என்று சொல்றாரு. இந்த எருசலேமை குறித்து என்ன அழகா சித்தரிக்கிறார் கவனிங்க. பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. வாசஸ்தலம் இருக்குன்னு சொல்ல, வாசஸ்தலம் உண்டாக்குன்னு சொல்ல, நீங்க தான் வாசஸ்தலம் சொல்ல, வாசஸ்தலம் இருக்கிறது. தட் இஸ் பெர்மனன்ட். அவ்வளவுதான்.
இப்போ ஜெயம் கொண்டவர்களோடு தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை ஏற்படுத்திட்டாரு. வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். பாருங்க, ஆண்டவர் நம்மத்திலே வாசம் பண்ணி நமக்கு தேவனாய் இருப்பார். நாம் அவருடைய ஜனங்களா இருப்போம். அது மட்டும் இல்ல, நம்முடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இப்படி ஒரு காட்சிய அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறாரு. இது எவ்வளவு அற்புதமான ஒரு அதிசயமான காட்சின்னு பாருங்க. எவ்வளோ ஒரு நல்ல பவ்யமான காட்சி. இந்த காட்சியில நாம இருக்கணும். இது காட்சியா மாறக்கூடாது. நாம் அதில் இருக்கிற பிள்ளைகளாக மாறணும். அப்போ தேவன் நம்மத்திலே தம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கணும். நம்மோட அவர் வாழணும், நம்மோட இருக்கணும். அப்போ இந்த உலகத்துல நம்ம இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டா மட்டும் இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வர முடியாது. தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை நம்மளுக்குள்ள ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொன்னா, இயேசுவை இப்பொழுது நீங்க அடுத்த லெவல்ல பார்க்க தெரியணும். அது என்ன? இம்மானுவேலாக நீங்கள் பார்க்க அறிந்து கொள்ள வேண்டும். இம்மானுவேலாக அவரோட உறவாட பழகிக்கொள்ளணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய இந்த வாஞ்சியை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நம்ம மாறிட்டோம்னா, இந்த கொண்டாட்டம் ஒரு அர்த்தமுள்ள கொண்டாட்டமாய் மாறிடும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய எழுச்சியை கொண்டு வருகிற பண்டிகையாக, வளர்ச்சியை கொண்டு வருகிற பண்டிகையாக, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மர்வப்படுத்துகிற ஒரு பண்டிகையாக மாறிவிடும். அப்போ இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டதே, தேவன் நம்மத்திலே வாசம் பண்ணு வாஞ்சிக்கிறாரே. அப்போ வாசம் பண்ணுனா நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க, அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன், உண்மைதான். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், உண்மைதான். சபைக்கும் வரேன், உண்மைதான். அதோட நின்று விட போறீங்களா? அப்படின்னா அவர் இம்மானுவேலரா இருக்க மாட்டார். இம்மானுவேலா தேவன் நம்மோடு இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய 4 முக்கியமான காரியங்கள் உண்டு. முதல் காரியம், தேவன் ஒரு மனிதனோடு வாசம் பண்ணணும்னா அவரிடத்தில் ஒரு மிக முக்கியமான காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவன் நம்மோடும் வாசம் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய தன்மையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்ம ஒரு காலத்துல பாவத்துல இருந்த உண்மைதான். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது சொல்றாரு, நாம் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்தோம், உண்மைதான். நம்ம உலக வழக்கத்தின்படியே நடந்தோம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக. இப்படிதான் வாழ்ந்தோம். ஆனா ஒரு நாள் நம்ம ஆண்டவரிடத்துல கடந்து வந்து நம்முடைய பாவத்துக்காக மனம் திரும்பி, ஆண்டவரே நம்ம மன்னியும்னு கேட்டோம். உடனே நம்ம பாவத்தை அறிக்கை செய்ததுனால இயேசு நம்ம பாவத்தை மன்னித்து இன்னைக்கு அவர் என்ன செஞ்சார்னா நம்ம ரட்சித்து விட்டார். ரட்சித்த தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன? அதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு குறிப்பிடுகிறார். வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறது. நல்லா கவனித்து பாருங்க. ஆண்டவர் ரட்சித்தது மாற்றம் நின்றுட்டு விட்டாரா? இல்ல. இப்போ அவர் இம்மானுவேலாக நம்ம கூட இருக்கணும்னா நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தம் இருக்கா? பழைய இச்சைகள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஆட்கொண்டு நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகுதா? யோசித்து பாருங்க. இந்த உலகத்திலே கிரியை செய்கிற 3 காரியங்கள் உண்டு. 1 கண்களின் இச்சை, 2 மாம்சத்தின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 நம்மை ஆட்கொள்கிறதா? ரட்சிக்கப்பட்டு விட்ட அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த 3 விஷயங்கள் இன்னும் காணப்படுகிறது. இந்த 3 விஷயம் காணப்பட்டா ஆண்டவர் நம்மோட வாசம் பண்ணவே முடியாது.
நம்முடைய வாழ்க்கையில் அவர் இம்மானுவேலாக இருக்கவே முடியாது. ஆகவேதான் பேதுரு சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டது சாதாரண ஒரு வெள்ளியினால அல்ல, பொன்னினால அல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டது விலையேற பெற்ற ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அப்படின்னா என்ன செய்யுங்க? உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் நீங்க வாழுங்க, பரிசுத்தமாய் ஜீவிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் மிக 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 அவசியம். பரிசுத்தம் இல்லைன்னா தேவன் உங்களோட வாசம் பண்ண முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்தாரு. மீட்டெடுத்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? வாசிங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 16ஆம் வசனம், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இதுதான் சொன்னாரு. சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நாம என்ன செய்யணும்? இப்ப அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். எவர்கள் நடுவிலிருந்து? பாவமான மனிதர்களிலிருந்து, இருளின் அந்த அந்த கிரியைகளிலிருந்து நீங்க விலகி புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எதை தொடக்கூடாது? அசுத்தமானதை தொடக்கூடாது. இன்னைக்கு நீங்க எது வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களோ அதை மீண்டும் போய் தொற்றாதீங்க. அந்த பாவ இச்சைகளுக்கு மீண்டும் இரையாகாதீங்க. தொடாமல் என்ன செய்யுங்க? பிரிந்து வாங்க. பிரிந்து வந்துட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, அப்பொழுது இப்படி நீங்க செஞ்சுக்கிட்ட அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்களும் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்ற, நான் உங்களோட இருப்பேன், இம்மானுவேலா இருப்பேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியம். நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறேனா? இந்த உலகத்தின் இச்சை என்ன? பாடாப்படுத்தப்படுத்துதா? மாம்சத்தின் நிச்சய ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாம்சத்தின் நிச்சயம் வராதுன்னு சொல்ல, கண்களின் நிச்சயம் வராதுன்னு சொல்ல, வரும். உங்களோட போராடும். போராடினாலும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அதுக்கு தீர்வை தேவன் கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 17ஆம் வசனத்தை கவனிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும். இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கா? இந்த மாதிரி போராட்டம் இருக்கும்போது இந்த போராட்டத்துல நீங்க வெற்றி பெறணும், தோத்துறக்கூடாது. தோத்துட்டீங்கன்னா ஆண்டவர் இருக்க மாட்டார். நீங்க வெற்றி பெறணும்னு முயற்சித்தீங்கன்னா ஆண்டவர் இருப்பாரு. அப்போ வெற்றி பெறணும்னு வாஞ்சிக்கிற ஒரு மனிதன் என்ன செய்வான்? 24ஆம் வசனத்தை கவனிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்ப எங்க நம்ம அரைஞ்சிடணும்? சிலுவையில அரைஞ்சிடணும். அதை எடுத்து சிலுவையில அறையிறதுனா அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் அல்ல என்று சொன்னோம். அதனால பவுல் என்ன சொல்றாரு? அவர் எப்படி தன்னை பாதுகாத்தாரு கவனிங்க. அதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அப்போ பவுல் எங்க போய் தன்னை அறைஞ்சிட்டாரு? சிலுவையில. இன்னைக்கு நல்ல ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் என்று சொன்னா இப்படிப்பட்ட ஜீவியம் நமக்கு தேவை. நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைய பழகணும். நீங்க தேவனுடைய சன்னிதானத்துல வந்து, ஆண்டவரே என்னை பலிபீடத்துல அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்க, எனக்கு வெற்றி தாங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆண்டவர் வெற்றி தர வல்லவர். நம்முடைய ஆண்டவருக்கு நல்ல பேர்னா அவர் பரிசுத்தர். ஆனா அவர் பரிசுத்தர் மட்டும் இல்ல, நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அதனால நம்ம ஆண்டவர் என்ன எப்படி துதிக்கிறோம், எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறோம்? பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ், ஆராதனை உமக்கே.
பரிசுத்தமாக்கு யெகோவா மெக்காதிஷ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா மோசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா மோசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். நல்லா கவனிங்க. இப்படி தேவனை ஆராதிச்சு தேவனுடைய சமூகத்துல உங்களையே தாழ்த்துங்க. தேவ சமூகத்துல நீங்க எவ்வளவு தாழ்த்துகிறீர்களோ, உங்கள் மனதின் அறைகளை கட்டி தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ, ஒன்று சொல்லட்டும், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார். இதற்கென்று நீங்க பெரிய பிரயாசம் எடுக்கணும்னு இல்ல. தேவ சமூகத்தை தாழ்த்தினா போதும், பலிபீடத்துல அர்ப்பணித்தா போதும், உங்களை தேவன் பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தம் இருந்தா என் தேவன் உங்களோட வாசம் பண்ணுவார். அவர் இம்மானுவேலாக உங்களோட இருப்பார். இரண்டாவது கண்டிஷன், இம்மானுவேல் தேவன் நம்மோடு என்று சொல்லுகிறோமே, அதுக்கு முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவ வசனத்தை, இந்த பரிசுத்த வசனத்தை தேவன் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார்? இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது என் தேவன் இடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம். அன்பு கூறுகிறதுனால என் தேவன் நம்ம மத்தியில வாசம் பண்ணுவார். ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. யோவான் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். பாருங்க, ஆண்டவர் எப்போ வாசம் பண்ணுவாரா? நீங்க அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா, உண்மையான உள்ளத்தோடு கீழ்ப்படிந்து நடந்தா, ஆண்டவர் சொல்ல, நீங்க என்னிடத்துல அன்பா இருக்கிறீங்க. நீங்க அன்பா இருக்கிறீங்கன்னா நானும் பிதாவும் என்ன செய்வோம்? உங்கள் மத்தியில வந்து வாசம் பண்ணுவோம். இம்மானுவேலாக உங்களோட நான் வாசம் பண்ணுவேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இயேசு இந்த உலகத்துல பிறந்த அந்த நாள், அந்த காலத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்கு முன் BC 4 தான் இயேசு இந்த உலகத்துல மனித உருவம் எடுத்தார். AD 30 30வது ஆண்டுல தான் அவர் என்ன செய்யறாரு? மரிக்கிறார், கல்வாரி சிலுவையில மரிக்கிறார். அவருடைய இந்த உலகத்தின் ஓட்டம் பாத்தீங்கன்னா 33 வருஷம். இயேசுவின் வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு என்று கவனிச்சீங்கன்னா, அவருடைய 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். 40வது நாளிலே அவர் எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் அங்கே அவர் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு அவர் எருசலேமிலிருந்து பேக் எகிப்துக்கு போகிறார். எகிப்திலே அங்கே தாபரிக்கிறார். அதற்கு பிறகு ஏரோது மரித்த பிறகு, ஏரோதுடைய மகன் பட்டத்துக்கு வந்த பிறகு, ஆண்டவருடைய தேவதூதனால் மீண்டும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் சொல்லப்பட்ட பிரகாரம் அவர்கள் மீண்டும் எகிப்திலிருந்து எங்க வராங்க? நாசரேத்துக்கு வராங்க. நாசரேத் ஊருக்கு வந்தாங்க. நாசரேத் ஊர்ல இருக்கிறார். நாசரேத் ஊர்ல இருந்து நல்லா கவனித்து பாருங்க, 3 வயசுல இருந்து அவர் வசனத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்காக தான் நான் இந்த சரித்திரத்தை சொல்றேன். அவர் 5 வயசுல அவர் நல்ல பிரமாணத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டார். கற்றுக்கொள்ள ஆரம்பித்து இப்ப 12 வயசுல வருது. யூதர்கள் குறித்து நான் வாசிக்கும் போது ஒரு மிக முக்கியமான விசேஷித்த காரியத்தை பார்த்தேன். என்னன்னா, இந்த யூதர்கள் சினகோகுல, அதாவது ஆண் பிள்ளைகள் 12 வயசுக்குள்ள பிரமாணத்தை தோராவை முடிச்சிருவான். தோரானா பென்டாடக், 5 ஆகமம். இந்த 5 ஆகமத்தை, மோசையின் அந்த நூல்களை படித்து முடித்து விடுவான். 13வது வயசுல அவன் தேவனுடைய அந்த ஜப வீட்டுல வந்து, சினகோகுல வந்து அவன் அந்த சுருளை எடுத்து வாசிப்பான்.
இந்த காரியத்தை நீங்கள் இயேசுவிடமும் நீங்கள் பார்க்க முடியும். இயேசு 5 வயதிலே தேவனுடைய கற்பனைகளை கற்க ஆரம்பித்தார். 12 வயது வரைக்கும் கற்று 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 அதுக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தவர் 12ஆம் வயது ஆன பொழுது பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியாய் எருசலேமுக்கு கடந்து செல்கிறார். எருசலேம்ல போன உடனே பாருங்க, அவர் கற்று தேறின காரியங்கள் எப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, லூக்கா அதை எழுதுறாரு. எருசலேம் தேவாலயத்துல அவர்கள் போகும்போது பஸ்கா பண்டிகை ஆசரிச்ச உடனே அவருடைய தாய் மரியாளும் வளர்த்து தகப்பன் யோசேப்பும் தங்க ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போகும்போது போற பிரயாணத்துல யார மறந்துட்டாங்க? இயேசுவை மறந்துட்டாங்க. இப்ப இயேசுவுக்கு 12 வயசு. இப்ப இயேசுவை மறந்துட்டாங்கன்னா திரும்பி தேடி 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 கண்டுபிடிச்சு மீண்டும் எங்க வந்துட்டாங்க? தேவாலயத்துல வந்துட்டாங்க. தேவாலயத்துல வரும்போது நல்லா கவனிங்க, இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார் என்று அவருடைய பெற்றார்கள் கவனித்தார்கள் என்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும் கண்டார்கள். இப்போ பாத்தீங்களா இயேசுவை எப்படிப்பட்ட இயேசுன்னு பாக்குறீங்களா? 12 வயசுல யார் மத்தியில உட்கார்ந்துட்டு இருக்காரு? போதகர் மத்தியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. போதகர்னா நல்ல கற்று தேறினவர்கள், போதிக்கிறவர்கள், வேத சாஸ்திரிகள், அங்க இருக்கிற ஆசாரியர்கள். இவர்கள் மத்தியில என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதையும் கேட்கிறாரு, அவர்களையும் வினாவு அவை கேள்வி எழுப்புகிறார். இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சாதான் கேள்வியை எழுப்ப முடியும். அப்ப இயேசு தேவனுடைய பிரமாணத்தை எந்த அளவுக்கு வாஞ்சித்தார், அது மேல் பிரியம் வைத்தார், அதை கற்றுக்கொண்டார் என்பதை இங்க கவனிக்கிறீங்க. அது கூட 3 நாள் அவங்க அப்பா அம்மா மறந்தாச்சு. அந்த 3 நாள் அவர் பேசுறாருன்னா எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் எல்லாம் பேசியிருப்பாருங்க. கொஞ்சம் வாசிங்களேன், கவனிங்களேன். அப்ப இயேசு தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் பாத்தீங்களா? அவருக்கு பேரே என்ன தெரியுமா? வார்த்தை. ஆனா வார்த்தையாம் இருக்கிற ஆண்டவரே இந்த உலகத்துல மனித ரூபம் எடுத்த பொழுது அந்த வார்த்தையை அவர் படிச்சார், கற்றுக்கொண்டார், தியானிச்சார், அதன்படி நடந்தார். அதனால்தான் அவங்க அம்மாவும் அவங்க வளர்த்து தகப்பனும் கேட்கும்போது, என்னப்பா எங்களெல்லாம் இப்படி தவிக்க விட்டுட்டியேன்னு சொன்னபோது அவர் கேட்க சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா அப்படின்னு கேட்டார். ஒரே வார்த்தை முடிச்சுட்டார். இப்ப 12 வயசுல இந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்று திரும்ப மீண்டும் எங்க போறார்? இப்போ தன்னுடைய நாசரேத்து ஊருக்கு போறார். அங்கே போய் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார், தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார். அதே லூக்கா அவர் எழுதுகிறார் பாருங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். அங்க போயிட்டு அப்பாக்கு கீழ்ப்படிந்து அப்பாவுடைய அந்த கார்பெண்டரிங் வேலையில கை கொடுக்கிறார், வீட்டின் தேவைகளை சந்திக்கிறார். அங்க 30 வயசு வரைக்கும் அங்கதான் இருக்கிறாரு. 30வது வயசுல தான் அவர் என்ன செய்கிறார்? ஞானஸ்நானம் எடுப்பதற்காக யோர்தானுக்கு வருகிறார். யோர்தானிலே யோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்நானம் பெறுகிறார். பிற்பாடு 3 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்கிறார். முதல் பகுதி யூதேயாவில் ஸ்டார்ட் ஆகுது. யூதேயாவில இருந்து ஸ்டார்ட் ஆகி கலிலேயா இருந்து அப்படியே கடலோரமா போய் அப்படியே மீண்டும் எருசலேம் வரைக்கும் வருகிறார். இப்படிதான் அவருடைய வாழ்க்கை நகருகிறது. இதெல்லாம் எதுக்கு நான் சொன்னேன்னா நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் ஏன் சொன்னேன்னா, இயேசுவே பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர். அவர் அந்த பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அதனால வந்த பாடுகள் எல்லாம் சகிச்சாரு. அந்த பாடுகள் எல்லாம் சகித்த பொழுதுதான் கீழ்ப்படிதலே கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கட்டளையின் மேல் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறோம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இம்மானுவேல் ஆகிய தேவன் நம்மோட வாசம் பண்ணணும்னு வாஞ்சிக்கிறார். அப்பனா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனுடைய கட்டளையை பெற்றுக்கொள்ளணும். இதுக்கு இந்த யோவான்ல அப்போஸ்தலன் யோவான் சொல்லும்போது சொல்றாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, இயேசு தாமே சொன்ன வார்த்தை, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நாங்கள் உங்கள் மத்தியில வந்து வாசம் பண்ணுவோம். ஏன்னா நீங்க என்னிடத்துல அன்பா இருக்கிறீங்கன்னு இதுதான் அத்தாட்சி.
அப்ப நாம் என்ன செய்யணும்? அதே யோவான் 14:21 கொஞ்சம் வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். நல்ல கவனிங்க. நீங்க வேதத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, நான் என்ன சொன்னேன்னா, நான் இந்த வேதத்தை கிட்டத்தட்ட 25 தடவை படிச்சிருப்பேன். அதனால இப்ப படிக்கலாமா, படிக்க கூடாதா? இயேசு தம்முடைய அப்போஸ்தலருக்கு என்ன கற்றுக் கொடுத்தா தெரியுமா? நீங்கள் அவருடைய கற்பனைகளை சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷா நீங்க பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வனாந்தர யாத்திரையில மன்னாவை கொடுத்தார். 10 நாளைக்கு சேர்த்து கொடுத்தாரா? கொடுக்கல. 10 நாளைக்கு யாரெல்லாம் சேர்த்து எடுத்தாங்களோ அடுத்த நாள் பார்க்கும்போது பூசணம் பூத்து கிடக்குது. இதுதான் நமக்கும். நிறைய பேருக்கு வேத வசனம் தெரியும், ஆனா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இல்ல. அதனால தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும் இல்ல. அதனால தேவன் அவங்களுக்கு அன்பாவும் இல்ல. தேவன் அன்பா இல்லைன்னா தேவன் அவர்களோட இம்மானுவேலாக வாசம் பண்ணவும் இல்லை. அப்ப ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மன்னாவை தாங்கப்பா. வேதத்தை வாசிக்கும் போது சிஸ்டமேட்டிக் ஒரு தியானம் நமக்கு தேவை. ஒரு பிளான் பண்ணுங்க, பிளான் பண்ணி படிங்க. ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது வேதத்தை முடிச்சிடணும். இப்படி படிச்சீங்கன்னா தேவன் உங்களோட நிச்சயம் தம்மை வெளிப்படுத்துவார். பாருங்க, நீங்க வசனத்தை தினந்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை தினந்தோறும் பெற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்யணும்? அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? இயேசு என்ன சொன்னாரு? பெற்றுக்கொண்ட வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். பெற்றுக்கொள்றதோட நின்று கூடாது. நீ காலையில ஆண்டவரே என்னோட பேசுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசின பிறகு இந்த வேலையை செய்ப்பா அப்படின்னு சொன்னா ஆண்டவரே சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடக்கூடாது. அதை கீழ்ப்படிவதற்கு தேவன்கிட்ட திருப்பி கிருபை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு இந்த கிருபை தாங்க, திருப்பி தருவாரு. அப்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவனிடத்துல அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். தேவனிடத்துல அன்பு கூர்ந்தா தேவன் உங்களோட வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப இம்மானுவேல் ஆகிய தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஆனா இன்னைக்கு கடைசி நாட்கள்ல இன்னைக்கு எதற்குள்ள பஞ்சம் வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா வசனத்தை குறித்த பஞ்சம் தான் வந்துருச்சு. நான் நினைச்சு பாக்குறேன், வேதம் இன்னைக்கு எல்லாருடைய மொபைல்ல கூட இருக்கு. வசனத்து குறித்த பஞ்சம் வரும். எப்படி வரும் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் பெற்றுக்கொள்ளவே மாட்டோம். நீங்க வேதத்தை நான் சிஸ்டமேட்டிக்கா படிக்கும்போது எப்படி நீங்க படிக்கணும்னு சொல்லுங்க தெரியுமா? 119வது சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன், ஒருவேளை தாவீதா இருக்கலாம், ஒருவேளை அது யோபுவா இருக்கலாம். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உம்முடைய வேத வசனத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், உம்முடைய வேத வசனத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் காணணும் ஆண்டவரே. இதுதான் அவருடைய ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம். அப்ப நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் போதே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்துக்கு அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரணும். இப்படி ஜெபித்து பாருங்களேன், நீங்க கர்த்தரிடத்திலிருந்து முதலாவது பெற்றுக்கொள்கிறீங்க. பெற்றுக்கொண்ட வசனத்தை அப்படியே நின்று கூடாது. ஆண்டவர் போன்னு சொன்னா போகணும், வான்னு சொன்னா வரணும். நீங்க அடுத்த கேள்வி எல்லாம் எழுப்பிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே இது சாத்தியமா, இது சாத்தியம் இல்லையா கேட்க கூடாது. நீங்க செஞ்சு பாருங்களேன், கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், தேவன் உங்களுக்கு அன்பா இருப்பார். தேவன் உங்களுக்கு அன்பா இருந்தா தேவன் உங்களோட வாசம் பண்ணுவார். அப்ப இம்மானுவேல் ஆகிய தேவன் உங்களோட இருப்பார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, அறிவில்லாமையினால் தான் கெட்டு போறாங்க. ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொன்ன வார்த்தை, அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். நான் அவர்களுக்கு என்னுடைய வசனத்தை கொடுத்தேன், என்னுடைய பிரமாணத்தை கொடுத்தேன், ஆனா அவர்கள் அதை அந்நிய பொருளா எண்ணி விட்டார்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் வேதனைப்படுற சொல்றாரு, என் வேதத்தை மறந்தால் நான் உன்னுடைய பிள்ளையை மறந்துடுவேன். நீங்க வேதத்தை தியானிக்க 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 அதுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை அதை அவர் அப்படி நதியா பாய வைப்பார். அல்லேலூயா. நதியா பாய வைப்பாருங்க. தேவ பிள்ளைகளுக்கு வேத வசனம் தான் வெளிச்சம், வேத வசனம் தான் பாதை காட்டுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு வேத வசனத்து மேல பிரியம் வைங்க, தியானிங்க, அதை படி கையாளுங்க, கர்த்தர் உங்களோட வாசம் பண்ணுவார். மூன்றாவது காரியத்தை சொல்றேன். எப்பொழுது இம்மானுவேல் ஆகிய தேவன் நம்மோட வாசம் பண்ணுவார்னா, நீங்க சபை கூடி வருதலை நீங்கள் அசட்டை பண்ணாமல் இருக்கும்போது கர்த்தர் உங்களோட வாசம் பண்ணுவார். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இது யார் சொன்ன வார்த்தைனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன வார்த்தை. இது எதை குறித்து பேசுகிறார் என்று கவனிச்சீங்கன்னா, சபையை குறித்து பேசுகிறார்.
இந்த சம்பவத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சம்பவத்திலே ஆண்டவர் சபையை குறித்து, சபையுடைய ரோல், சபையினுடைய வேலை என்ன என்பதை சுட்டி காட்டிட்டு சொல்றாரு. எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேராவது, அவங்க எப்படி கூடணும்? கூடி வருகிறார்களோ, ஒரு மனதோடு கூடி வருகிறார்களோ, அவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் வாசம் பண்ணணும்னா நம்ம அடுத்த ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிய பழகணும். சபை கூடி வருதலை நான் ஒரு நாள் அசட்டை பண்ணிடவே கூடாது. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கூடுகைக்கு பேர் தான் சபை, எக்லீசியா. இங்கதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அங்க என்ன இருக்கு? அங்க அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்கிறது, அந்யோன்யம் இருக்கிறது, அப்பம் பிட்குதல் இருக்கிறது, அங்கே ஜெபம் பண்ணுதல் இருக்கு. 4 காரியங்கள் சபையில இருக்கு. அப்போ உபதேசத்தினாலே தேவன் என்ன செய்யறார்? நம்மள தகுதிப்படுத்துகிறார். நற்கிரியைகளை செய்யவும் தகுதிப்படுத்துகிறார். நம்மை தேறின மனிதர்களா மாற்றுகிறார். இது ஒண்ணு. அந்யோன்யத்துல வைத்து நற்கிரியைகளை செய்ய வைக்கிறார். 3வது, அப்பம் பிட்குதல்ல கொண்டு வந்து அவரோடு நம்மை ஒன்றிணைத்து விடுகிறார். 4வது, ஜெபம் பண்ண வைக்கிறார். தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, ஆதி திருச்சபை இவ்வண்ணமாக தான் தேவனை ஆராதித்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து தியானியுங்கள். இந்த வண்ணமாய் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? தேவனை நம்ம மனமகிழ்ச்சியோடு, கபடமில்லாத இருதயத்தோடு தேவனை துதித்துக் கொண்டே இருப்போம். துதித்துக் கொண்டே இருக்கும்போது அவருடைய சபையிலே நாம் எப்பொழுதுமே நிலைத்திருப்போம். ஆகவேதான் எபிரேய ஆக்கியோன் சொல்லும்போது சொன்னாரு, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கு. ஆகவே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் சொல்லிட்டு அடுத்ததே சொல்றாரு, சபை கூடி வராம போனவங்களுக்கு புத்தி போய் சொல்லுங்க, அவங்கள மீண்டும் எங்க கொண்டு வந்துருங்க? சபை கூடி வருதல்ல கொண்டு வந்துருங்க. நல்லா கவனிங்க, எதுக்கு இதை சொல்றேன்னா, சபை என்பது தேவனுடையது. சபைக்கு தலை யாருன்னா இயேசுதான் தலை, நம்மளாம் அது சரீரம். அப்ப இந்த இடத்துல வச்சுதான் நம்மள என்ன செய்யறாருன்னா பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை தகுதிப்படுத்துகிறார். இப்ப நீங்க சபை கூடி வருதலை விட்டுட்டீங்கன்னா, நீங்க இந்த ஐக்கியத்துல இல்லைன்னா, இந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா உங்களை தேவன் பரிசுத்தமாக்கவே முடியாது, தேவன் நம்மோட வாசம் பண்ணவும் முடியாது. அப்ப தேவன் நம்மோட வாசம் பண்ணணும்னா கவனிங்க, சபை கூடி வருதலை ஒரு நாள் அசட்டை பண்ணிட கூடாது. இந்த ஐக்கியத்துல நிலைத்துருங்க. 4வது ஒரு மிக முக்கியமான காரியம், எப்பொழுது கர்த்தர் நம்மோட வாசம் பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோட வாசம் பண்ணுவார். சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எதற்குள்ள வாசம் பண்ணுகிறார்? துதியில வாசம் பண்ணல, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். நம்ம ஆண்டவர் துதிகளிலே வாசம் பண்ண மாட்டாரு. யாருடைய துதிகள்ல வாசம் பண்ணுவாரு? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர். இஸ்ரவேல்னா யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம், தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனம், தேவனோடு உடன்படிக்கை செய்த ஜனம். அல்லேலூயா. இதுதாங்க இஸ்ரவேல். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். ஏனென்றால் நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை நம்புறோம். இயேசுவை நம்புகிறதுனால, அவரை நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டதுனால நாமும் ஆபிரகாமின் சந்ததியாராய் மாறிவிட்டோம். நம்முடைய பேர் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நம்ம இருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? எப்பொழுதுமே துதிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். தாவீது சொல்வார், கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவன் நம்மை எதற்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார், எதற்கென்று நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக பிரித்தெடுத்திருக்கிறார். நான் இந்த ஜனத்தை எதற்கென்று தெரிந்து கொண்டேன்? இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய துதியை சொல்லணும். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம வாயினாலே மாத்திரம் தேவனை துதிக்கிறது இல்ல, நம்ம இருதயம் பூரித்து ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஏனென்றால் நீங்க தேவனுடைய வசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் சபை கூடி வருகிறீர்கள். அப்படின்னா துதிக்காம இருக்கவே கூடாது. மற்ற ஜனங்களை போல நீங்கள் தேவ சமூகத்துல முறுமுறுக்க கூடாது.
உங்க வாழ்க்கையில எல்லா விதமான சூழ்நிலை வரும். தாழ்வு வரும், உயர்வு வரும், கண்ணீர் வரும், சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எல்லா விஷயத்திலும் ஆண்டவருக்கு துதிகளை செலுத்த பழகிக் கொள்ளுங்கள். அதனால தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது எப்படி எழுதுகிறார் கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்ப இந்த தேவ சித்தத்துக்கு விரோதமா நம்ம ஒரு நாள் போயிடக்கூடாது. தேவ சித்தம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. கண்ணீர் வருதா, கண்ணீரின் நேரத்துல அழுங்க, தப்பு இல்ல. ஆண்டவர் அதை பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆமென். சியோனுக்கு போகிறவர்கள் அவர்கள் கண்ணீர் விடுவார்கள், உண்மைதான். கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடப்பார்கள். எப்படி நடப்பாங்க? நல்ல கவனிங்க. பள்ளத்தாக்க பண்ணி கண்ணீரின் பள்ளத்தாக்க, கண்ணீர் அப்படியே வருது, ஐயோ எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னிட்டு போக மாட்டாங்க, அத உருவ நடப்பாங்க. எப்படி உருவம் நடப்பாங்க தெரியுமா? துதிச்சு 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 துதிச்சு. ஹல்லேலூயா. இயேசுவே நீங்க நல்லவங்க, நல்லவங்க. கண்ணீரின் பாதை வந்துச்சுன்னா, தனிமையின் நேரம் வந்துச்சுன்னா, பாடுகள் நிறைந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா, இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நீர் நல்லவர், நன்மையே செய்கிறவர். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே ஆண்டவர் பார்த்து இப்படிதான் சொல்லுவேன், நீங்க நல்லவர். பிசாசு அர்த்தத்துல காதுல ஓதுவான், இத்தனை வருஷம் சபைக்கு போனியே, ஏதாவது கிடைச்சுதா? இவ்வளோ நேரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிய, இவ்வளோ நாள் ஏதாவது கிடைச்சுதா அப்படின்னு சொல்லுங்க. ஏய் பிசாசு, அப்பாலே, resist the devil and he will flee from you. பிசாசுக்கு எதிர்த்துங்கள், அவங்களை விட்டு ஓடிப்பான். உடனே சொல்லிட்டு ஆண்டவரை துதிங்க, இயேசுவே நீ நல்லவர். அப்ப நம்ம வாழ்க்கையில பாடுகள் வரும்போது கோவப்படக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, துக்கப்படக்கூடாது. அந்த கண்ணீரின் நேரத்துல, கண்ணீர் வரட்டும், கண்ணீரின் நேரத்துல அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்கு நன்மை தான் செய்வீங்க, எனக்கு எது நேரிட்டாலும் அது நன்மைக்கென்றே முடியும் ஆண்டவரே. ரோமர் 8:28, 29 தேவன் என் தேவன் அல்லவா, சகலத்தையும் எனக்கு நன்மையாய் முடிப்பீர் அல்லவா. ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆராதிச்சுட்டே இருங்க. பாருங்க, பவுலும் சீலாவும் எந்த நேரத்துல ஆராதிச்சாங்க, எந்த நேரத்துல துதித்தாங்க? அடிபட்டு உதைப்பட்டு சட்டைகள், அவனுடைய எல்லா உடைகள் கிழிந்து, அவமானப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையின் காவலறையில வைக்கப்பட்ட பொழுது, தொழு மரத்திலே அவர்கள் கால்கள் கட்டப்பட்ட பொழுது அவர்கள் தேவனை துதித்தார்கள், பாடினார்கள். பாடின உடனே, துதித்த உடனே, என்ன ஆண்டவராலே பரலோகத்துல இருக்க முடியல, கீழே இறங்கிட்டார். இறங்கினவர் என்ன செஞ்சாரு? அவர்கள் மத்தியில் உலாவ ஆரம்பிச்சிட்டாரு. உலாவ ஆரம்பிச்சா என்ன நடக்குங்க? எந்த கட்டும் நிக்காத தேவ சமூகத்துல கட்டுகள் அறுத்தது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் உடைந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. இம்மானுவேலாகிய தேவன் அந்த சிறைச்சாலையிலே வாசம் பண்ணினதினாலே, பவுலோடு சீலாவோடு உலாவினதினாலே என்ன நடந்துச்சு? துன்மார்க்கமான ஜீவியம் செய்த அந்த கைதிகள் மனம் திரும்பினார்கள். அவங்க ஓடவில்லை, அங்கே நின்றாங்க. ஜெயிலர் பார்க்கிறான், எல்லாரும் ஓடி இருப்பாங்களே, தன்னை உருவ குத்த பார்த்தான். உடனே பவுல் சொன்னாரு, ஐயா உங்களையே என்ன செய்யுங்க, மாய்த்துக் கொள்ளாதீங்க, எல்லாரும் இங்கதான் இருக்கும். உடனே அந்த அதிசயத்தை கண்டு அவன் வியப்படைந்தான். அவன் அந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்தான். இந்த ஜெயிலர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? உடனே பவுல் சொன்னாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உடனே அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கு முன்னாடி எத்தனை அடி அடிச்சானோ தெரியாது, எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தினானோ தெரியாது. ஆனா வீட்டுல போனோடனே பவுலியும் சீலாவையும் உட்கார வச்சு அவங்க காயங்கள்லாம் கட்டி, ஐயா நாங்க தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க. இயேசுவுக்கு தங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுத்தாங்க. அந்த நாளிலே பவுலும் சீலாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அவர்கள் எல்லாம் மன மகிழ்ச்சியின் பிள்ளைகளா மாறிட்டாங்க. எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? ஒரு துதி அந்த இக்கட்டான சூழ்நிலை நீங்க துதிக்கும் பொழுது, கண்ணீரின் நேரத்துல துதிக்கும் பொழுது, அது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும். தேவன் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார், உங்களை நற்சாட்சியை மாற்றுவார். இன்னைக்கு துதிக்க பழகுங்க. துதிக்கும் பொழுது இம்மானுவேலாகிய தேவன் உங்களோடைய கூட இருப்பார். ஹல்லேலூயா. இயேசுவாய் நம்ம ஏற்றுக்கொண்டது உண்மைதான். இன்னைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில இம்மானுவேலராய் கடந்து வர வேண்டும். இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம்.